ஹலோ எவ்ரிவான். நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 15 to 20 டேஸ் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி. சரி, ஓகே. இன்னைக்கு நான் ஒரு ஃபேக்டரிக்கு போய் ஹை பே லைட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் விஷயமா ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருந்தேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. என்னப்பா இது வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இந்த ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் ஹைபே லைட் இஷ்யூன்னு நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேக்டரியில ஒரு டோட்டலா ஒரு 30 to 40 லைட்ஸ் வந்து ஹைபே லைட்ஸ் யூஸ் பண்றாங்க 100 வாட்ஸ்ல. அதுல ஒரு 5 லைட் வந்து ஃபால்ட்டியா இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 to 40 ஃபீட் ஹைட்ல வந்து இந்த ஹைபே லைட்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வாரண்டில தான் இருக்கு. 1 இயர் கூட ஆகல இந்த லைட்லாம் பர்ச்சேஸ் பண்ணி. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு ஃபால்ட்டியான லைட்டை ரிமூவ் பண்ணி கொடுத்தோம்னா கஸ்டமர் அதை கம்பெனிக்கு சென்ட் பண்ணுவாங்க. நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் லைட் வந்தோடனே நம்ம திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க என்ன சேலஞ்சிங்கா இருந்ததுன்னா, நம்ம இந்த லேடரை யூஸ் பண்ணி அந்த லைட் இருக்கிற இடத்துல லேடரை மூவ் பண்றது மட்டும்தான் ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்கா இருந்தது. ஏன்னா இந்த டவர் லேடரை பொறுத்த வரைக்கும் இந்த லேடரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு மட்டுமே ஒரு 3 பேர் மேன் பவர் தேவைப்பட்டது. ஆனா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த கம்பெனிலே நம்மளுக்கு அந்த லேடரை மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்குலாம் மேன் பவர் அவங்களே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனியோட ஸ்டாஃப்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் எல்லாருமே. நம்ம கூட ரொம்ப ஈஸியாவே மிங்கிள் ஆயிட்டாங்க. நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஒர்க்கை பண்றதுக்கு சொல்ல போனா. அதனாலேயே இந்த ஒர்க்கை நம்ம ரொம்ப சிம்பிளாவே பண்ண முடிஞ்சது. இந்த ஹைவே லைட்ஸ் உடைய காஸ்ட்னு பாத்தீங்கன்னா எப்படியும் பெர் லைட் ஒரு 3200 இந்த ரேஞ்ச்ல இருக்கும். எப்படி இவ்வளவு சீக்கிரமா ஃபால்ட் வந்ததுன்னு தெரியல. 1 இயர் கூட ஆகல. ஆனா இதுலயே ஒரு 5 லைட் ஃபால்ட்டியா இருக்கு. நம்ம எல்லாத்தையும் எடுத்து சரி வயரிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டு வச்சு செக் பண்ணி பார்த்தோம். நம்ம செக் பண்ணது எல்லாமே கரெக்டு தான். அங்க லைட்டு தான் ஃபால்ட்டு. ஒரு 5 லைட்டுமே ஃபால்ட்டி தான் நம்ம ரிமூவ் பண்ணது எல்லாமே. ஓகே அப்படின்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி கம்பெனிக்கு அனுப்ப சொல்லி அவங்க கஸ்டமர் கிட்ட கொடுத்துருக்கோம். இன்னொரு 2-3 டேஸ்ல லைட்ல ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும். அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது வீடியோவையும் நான் போஸ்ட் பண்றேன்.